நான் பண்ண தப்பு அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவனும் திட்டும்போது, அவன் எப்பவுமே இப்படி திட்ட மாட்டானே, இவனே சொல்றான் அப்படின்னா உண்மையா தான் இருக்கும். அதுக்குள்ள வீக்கல்ஸும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ வாடா வெளியே வாடா, அந்த மாதிரி நான் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. இந்த மாதிரி வந்து மீதி கேர்ள்ஸை வந்து கார்லேருந்து வெளியே தள்ளணும், அதெல்லாம் என்னோட இதுலேயே இல்லை. ஸோ அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். வினோத் சொல்கிறத கொஞ்சம் கேட்டிருக்கலாம், எனக்கு அதான் தோணுச்சு. வினோத் வந்து வில் ரியலி கேர் ஃபார் மீ, என் நல்லதுக்கு தான் சொல்லுவான். அப்போ அவன் பேச்சை கொஞ்சம் கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்து அழுதுருப்பான். இந்த மாதிரி நான் உனக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கேன், நான் பின்னாடி பேசிக்கணும் அப்படின்றப்போ உண்மையாகவே எனக்கு அந்த டைம் நான் அங்கே அழுக முடியல. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துச்சு. போய் வெளியில் போய் நல்லா அழுதேன். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேம், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்.